ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 28:15. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கை விடுவதில்லை என்றார். தலைகளை வணங்கி நாம் ஜெபிப்போம். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாள் வரையும் இந்த பூமியிலே நாங்கள் நடமாடுகிறோம் என்றால், நாங்கள் உயிரோடு வாழுகிறோம் என்றால், நாங்கள் பலனாக இருக்கிறோம் என்றால் உம்முடைய ஜீவ வார்த்தைகள் தான். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் தான். உம்முடைய ஜீவ வார்த்தைகள் மட்டும்தான். அந்த நல்ல வார்த்தையை எங்களுக்கு அருளி செய்து வேண்டிய நேரமெல்லாம் உம்முடைய வார்த்தைகளை தந்து நடத்துகிறீரே, இந்த ஆண்டிலும் கர்த்தரைகளை நடத்தும்படி உம்முடைய வார்த்தை வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. யாக்கோபு என்ற ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தகப்பனை வீட்டை விட்டு பிரிந்து ஒரு இக்கட்டான, ஒரு நெருக்கமான, இடுக்கமான ஒரு சூழ்நிலையிலே அவன் வைக்கப்பட்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் கர்த்தர் அவனுக்கு வெளிப்பட்டு தரிசனமாகி ஒரு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். நமக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, வாக்கு தத்தங்களின் தேவன். அவர் வாக்கு கொடுக்கிறவராக மாத்திரம் அல்ல, எதையெல்லாம் வாக்கு தத்தமாய் கொடுத்தாரோ கொடுத்த அத்தனை வாக்கு தத்தங்களையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தலைக்கு மேல் அந்த தேவனுக்கு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடையவர்களே, நம்முடைய ஊரில் வந்து போகிற தலைவர்களை போல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துட்டு பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அதில் ஒன்று கூட செய்யாமல் போகிற தலைவர்களை போல அல்ல. ஒன்றை சொல்லிட்டாருன்னா அதை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் கைவிடவே மாட்டாராம், கைவிடவே மாட்டாராம். கழுதையை தேடி சவுல் போகிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி இடத்துல வந்து நிற்கிறான். அவராவது சொல்லுவார், என் கழுதை எங்க இருக்கு? வீட்டை விட்டு பல நாட்களாய் அலைந்து திரிகிறேன், எங்க இருக்குன்னு அவர் சொல்லுவார் அப்படின்னு. இறுதியாக அந்த பட்டணத்தில் இருக்கிற தேவ மனுஷனை அறிந்து தன்னுடைய வேலைக்காரனோடு கூட சவுல் வந்து நிற்கிறான் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது.
இஸ்ரவேல் தேசத்திற்கு உன்னை நான் ராஜாவாக பார்க்கிறேன், உன்னை ராஜாவாக நான் வைக்க விரும்புகிறேன், நீதான் ஜனங்களுடைய தளபதி என்று சொல்லி தேவனுடைய வாக்கு தத்தத்தை தீர்க்கதரிசி மூலமாக சவுல் பெற்றுக்கொள்ளுகிறான். இந்த வார்த்தையை அவன் கேட்ட உடனே தேவனுடைய வார்த்தையாச்சே என்கிற அந்த நம்பிக்கையில், தேவ மனுஷனை பற்றி அறிந்தவனுக்கு தேவனுடைய வார்த்தையை குறித்து அறிகிற பக்குவம் அவனுக்கு இல்லை. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, உடனே இந்த வார்த்தை வந்த உடனே சந்தேகங்களால விசுவாசிக்க முடியாத மனநிலை கொண்டவனாக அவன் சொல்லுகிறான், இருக்கிற எல்லா கோத்திரத்திலும் என் கோத்திரம் என்ன கோத்திரம் தெரியுமா? சின்ன கோத்திரங்க. அப்படியே ஒரு வேளை இஸ்ரவேலுக்கு ராஜாவா வரணும்னா பெரிய கோத்திரத்துல இருந்தெல்லாம் வரணும். இருக்கிற கோத்திரத்திலேயே சின்ன கோத்திரம் எங்க கோத்திரம் தான். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறீரே, அதுல இருக்கிற குடும்பங்களிலேயே சின்ன குடும்பம், அற்பமான குடும்பம், எளிமையான குடும்பம் எங்க குடும்பம் தான். இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லுகிறீரே அப்படின்னு சவுல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக சந்தேகத்தோடு தான் நின்றான். ஆனா நான் சொல்லுவேன், அது கர்த்தருடைய வார்த்தையா இருக்குமானா அதை அவர் நிறைவேற்றியே தேறுவார். நிறைவேற்றினாரா இல்லையா? சொல்லுங்க, நிறைவேற்றினாரா இல்லையா? தேவனுடைய வார்த்தை ஒரு சின்ன உறுப்பு கூட என்ன செய்யாது, மாறவே மாறாது, அது நிச்சயம் நிறைவேறும். எருசலேமிலே ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனிதன் யார் என்று சொன்னால் தெய்வ பக்தி உள்ள ஒரு மனிதன், நீதிமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன், தூய்மையான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதன், இஸ்ரவேலுடைய நலனுக்கு அல்லது இஸ்ரவேலுக்கு ஆறுதல் உண்டாகணுமே என்று காத்திருந்த ஒரு மனுஷன். இப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன் இருந்தான். அவனுக்கு ஒரு நாள் தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருந்தார். என்ன வாக்கு தத்தம்னா, நீ கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரணம் அடைய மாட்ட. ஏன்னா இதுவரைக்கும் மேசியா வருவார் வருவார்னு பழைய ஏற்பாட்டு காலங்களில் இருந்து சொல்லப்பட்டவைகள். வருவார் என்று சொல்லப்பட்டது, எப்பொழுது வருவார், எப்படி வருவார் என்பது ஜனங்களுக்கு தெரியாது. அதனால எல்லாரும் அவளோடு காத்து கொண்டு இருந்த காலங்கள். அந்த நேரத்தில் தான் அந்த மேசியா வரப்போகிறத உன் கண்ணு பார்க்கும்பா, நீ அவரை கண்ட பின்புதான் உனக்கு என்னது மரணம் அப்படிங்கிற ஒரு வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில அருளப்பட்டது. அந்த வாக்கு தத்துவத்தை எந்த வயசில் அவன் பெற்றான்னு தெரியல. ஒருவேளை சின்ன வயதில் பெற்றானோ, அல்லது வாலிப வயதில் பெற்றானோ, அல்லது நடுத்தர வயதில் பெற்றானோ தெரியாது. ஆனால் இப்போ அவன் வயது என்ன தெரியுமா? முதிர்ந்த வயதாயிற்று. அவனால் உட்கார முடியல, எழும்ப முடியல. இப்படிப்பட்ட ஒரு தள்ளாடுகிற ஒரு வயது வந்து விட்டது. ஆனாலும் அவனுடைய உள்ளத்துல அந்த வாக்கு தத்தத்தின் மீது ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்ப ஆவியானவர் சொல்றாரு, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போ, நீ தேவனுடைய ஆலயத்திற்கு போ என்கிற ஏவுதலை கொடுத்த உடனே வந்தா அங்க மரியாளும் யோசேப்பும் பிள்ளையாகிய இயேசுவை சுமந்து கொண்டு வந்து நிற்கிறாங்க. சிமியோன் இயேசுவை கண்டான், மேசியாவை கண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், சந்தோஷமாய் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், ஒருவேளை தீர்க்க தரிசன வார்த்தைகள் அல்லது வாக்கு தத்தங்கள் சொல்லப்பட்டு காலங்கள் கடந்து போனாலும் தீர்க்க தரிசனமா சொல்ல, நீ சாகிறதற்கு உள்ள அதை நிறைவேறுகிறதை பார்த்து தான் நீ சாவ. அந்த தேவனுடைய வார்த்தை நிறைவேறித்தான் அதை பார்த்து தான் உன் கண்கள் மூடப்படும். அருமையான கர்த்தருடையவர்களே, இன்றைக்கு அநேகருடைய கேள்வி என்ன தெரியுமா? எவ்வளவோ வாக்குகளை நான் பெற்றிருக்கிறேன், இதெல்லாம் என்னுடைய காலத்தில் நிறைவேறுமா? அல்ல நான் இந்த வாக்கு தத்தங்களுக்காக காத்திருக்கிறேன்,
ஒருவேளை எனக்கு பின்னாடி நிறைவேறுமா அப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். நான் சொல்லுவேன், உங்க கண்கள் காண கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் தீர்க்கமாய் நிறைவேறும். அல்லேலூயா. என்னுடைய 11வது வயது. அப்ப நான் எத்தனாவது படிப்பேன் சொல்லுங்க? 11வது வயதுல எத்தனாவது படிப்பேன்? 6வது படிக்கிற வயது. குடும்பமாக நாங்கள் எல்லாரும் வாரத்தில் ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிப்பது அந்த நாட்களின் வழக்கம். காலையிலிருந்து எதையும் சாப்பிடக்கூடாது. உபவாச ஜெபம் முடிந்த பின்பு தான் சாப்பிடணும். நாங்கள் மாத்திரம் இல்லை, நாங்கள் வளர்க்குற அந்த நாட்களில் வளர்க்குற கோழிகள் கூட இற போட விட மாட்டாங்க அம்மா. அதுவும் என்னவா சொல்லுங்க? உபவாசம். அதை கூட திறந்து விட மாட்டாங்க. திறந்து விட்டாலும் வெளியே போய் என்ன செய்யும்? சாப்பிட்டுடணும். அதையும் கூண்டை விட்டு திறக்க மாட்டாங்க. அப்படி கடுமையாக உபவாசித்த நாட்கள். அப்போ ஒவ்வொருவருக்கும் தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உபவாச நாட்களில் ஊழியத்தை குறித்து, தனிப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவர் பேசுவார். அப்படி பேசுகிற வேளையில் 11 வயது 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது எனக்கு அம்மா மூலமாய் வந்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை என்னன்னா, ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை தெரிந்து கொண்ட தேவன் நான் உன்னையும் என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டேன். அப்படி என்று சொல்லி, நான் உன்னை மெய்ப்பனாக என்ன செய்வேன்? தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுவார். இதெல்லாம் பழைய அந்த காலத்தில் டைரியில் பக்கம் பக்கமாக தீர்க்க தரிசனம் வரும்போதெல்லாம் எழுதி 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 வைக்கிறது. அப்பொழுது அம்மாவை போல ஒரு தீர்க்கதரிசி திருவிக்கா நகரில் ஹானி மார்டின் அம்மா என்று சொல்லி ஒரு அம்மா உண்டு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அம்மாவிடத்தில் ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. அவங்க ஒரு தீர்க்கதரிசி, சபை ஊழியம் செய்கிறவங்க. அம்மாவிடத்தில் ஜெபிக்க வருவாங்க. அவங்க வரும் பொழுது அம்மா மூலமாக அவர்களுக்கு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படும். அதன் பின்பு அம்மாவும் அவர்களிடத்தில் ஜெபித்து கொள்ளுவாங்க. அப்படி அவங்க வரும் பொழுது நாங்களும் அவங்க கிட்ட ஜெபம் பண்ண உட்காருவோம். அப்படி உட்காரும் பொழுது அவங்க மூலமாய் வருகிற தேவனுடைய வார்த்தை என்னன்னா, கரவல் ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை கண்ட தேவன் உன்னை நான் என்ன செய்த? தெரிந்து கொண்டேன். பாருங்க, அம்மா மூலியமாக ஆடுகள் பின்னே அலைந்த அப்படின்னு வரும் எழுதியிருக்க. அவங்க மூலமாய் வந்தது சொல்லுங்க பார்க்கலாம். கரவல் ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை தெரிந்து கொண்ட தேவன். அருமையானவர்களே, இது அன்னைக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தம். ஏன் இதை நான் இப்போ சொல்றேன் அப்படின்னா, அவர் சொன்னது நிச்சயம் நிறைவேறும். நிறைவேறிச்சா இல்லையா? சொல்லுங்க, நிறைவேறிச்சா இல்லையா? அம்மா சாட்சியில் சொல்லுவாங்க, கடைக்குட்டி அப்படின்வாங்க. கடைக்குட்டி அப்படின்னு சொல்லி சாட்சியில் சொல்லுவாங்க. அந்த காலத்தில், அந்த நாட்களில் திருநகரில் 1-2 பிசாசு பிடிச்சி தங்க வச்சுருப்போம். செய்வண்ண முத்தி பார்த்தா நம்ம உள்ளே வந்தாலும் அது என்ன சொல்ல தெரியுமா? கடைக்குட்டி கன்றுக்குட்டி. சொல்லுங்கள், கடைக்குட்டி கன்றுக்குட்டி அப்படின்னு சொல்லி இது பண்ணோம். இது ஒரு ஆவி. இன்னொரு அம்மா இருக்காங்க. அவங்க யாருன்னா, இதே நேதாஜி நகரில் எப்சி அப்படின்னு சொல்கிறவங்க. இன்றைக்கு ஏசிய சபைக்கு போகிறாங்க. அவங்க பிசாசுடைய கிரியையில் கட்டப்பட்டு இருந்த நாட்கள். அப்போ வரும்பொழுது அவங்க அந்த ஸ்கூல் போயிட்டு திருநகர் ஆலயத்திற்குள்ளே வருவோம். உடனே அது கத்தம், டேய் நீ யாருன்னு தெரியண்டா, நீ யாருன்னு தெரியண்டா. சொல்லு, யாரு சொல்லு. வருங்காலத்தில் எங்களெல்லாம் அழிக்கிற வேண்டா, நீ வருங்காலத்தில் எங்களெல்லாம் அழிக்கிற வேண்டா. அது ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றது போல. உண்மையானவர்களை யோசித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் மாறாமல் கர்த்தர் அப்படியே நிறைவேற்றினார். அருமையான கர்த்தருடையவர்களை ஏன் நான் சொல்றேன்னா, காலங்கள் கடந்தாலும் சூழ்நிலைகள் மாறினாலும் கர்த்தர் சொன்னது தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க,
கர்த்தர். நல்லா நான் சொல்றது சாதம் கர்த்தர் அப்படிலாம் சொல்ல, நல்ல போல்டா கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்கிற வரையும் உங்களை கைவிடவே மாட்டார். சொல்லுங்க, கைவிடவே மாட்டார். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். உண்மைதானே? சொல்லுங்க, உறுதியாய் நம்புகிறே, கைவிட மாற்றே. சொல்லுங்க பார்க்கலாம், உறுதியாய் நம்புகிறே, எப்படியும் செய்து முடிப்பே. சத்தமா, உறுதியாய் நம்புகிறே, எப்படியும் செய்து முடிப்பே. ஏசையா ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. சொல்லுங்கப்பா, என் தெய்வம் நீர்தானையா. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் செய்பவரே. அதின் காலத்தில் ஒவ்வொன்றையும் ஏசையா என் தெய்வம் நீர்தானையா. இப்பொழுது யாக்கோபுக்கு ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தை என்னன்னா, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை நான் என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். எந்த நேரத்தில் எந்த சமயத்தில் இந்த வார்த்தையை யாக்கோபுக்கு கொடுக்கிறார் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ளணும். ஏசா தன்னை கொலை செய்ய கொலை வெறியோடு கூட எழுந்து நிற்கிற நேரம், தன்னுடைய வீட்டை விட்டு இதுவரைக்கும் ஒரு நாளும் வெளியில வந்து தனித்து இருந்தது இல்லவே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில வீட்டை விட வேண்டிய நிலை, வெளியே போயே ஆக வேண்டிய ஒரு நிலை, அந்த வனாந்தரத்தில் வந்து இருளான சூழ்நிலையில அவன் படுத்து இருக்கிறான். அந்த இரவு பயம் உண்டான ஒரு இரவு. ஒருவேளை அண்ணன் துரத்தி கொண்டு வந்து விடுவானோ, அண்ணனுடைய கைக்கு தப்பி வாழ முடியுமா, ஒருவேளை தன்னுடைய கூட்டாளிகளை அழைத்து கொண்டு தேடி வந்துடுவானோ என்று சொல்லி பயம் உண்டான அந்த இரவு அது. அது மாத்திரமல்ல, தனிமையின் உணர்வோடு கூட தத்தளித்து கொண்டு இருக்கிற இரவு அது. தனிமையின் உணர்வோடு தத்தளித்து கொண்டு இருக்கிற இரவு அது. சொகுசாக வேலைக்கு மேஜை மேல வைக்கிற ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு தன்னுடைய தாயினுடைய முந்திய பிடிச்சுக்கிட்டே சுற்றி வந்து, நல்ல வீட்டில் சுற்றி வந்து உலாவி திரிந்து சந்தோஷமா இருந்த அவன் இப்போ வீட்டை விட்டு பிரிந்து இந்த வனாந்தரத்தில் இப்பொழுது தனிமை உணர்வோடு கூட உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒரு இரவு இது. மூன்றாவதாக, அந்த இரவு அவனுடைய தாயினுடைய பாசம் எல்லாம் அவனுடைய மனக்கண்களுக்கு முன்பாக வந்து கொண்டிருக்கிறது. தாயினுடைய அன்பு, தாயினுடைய அரவணைப்பு, தாயினுடைய நேசம், தாயினுடைய பாசம் எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பாக வருகிறது. தாய் கொடுத்த ஆலோசனைகள் எல்லாம் அவனுடைய கண்களுக்கு முன்பாய் வருகிறது.
பல நேரம் அந்த தாய் அவனுக்கு ஊட்டி வளர்த்த அந்த நினைவுகள் அவனுக்கு வருகிறது. தன்னுடைய தாயினுடைய மடியில படுத்திருந்த அந்த நினைவுகள், எண்ணங்கள் அவனுடைய மனதில் அந்த இரவு வருகிறது. தாயினுடைய முந்தியை பிடித்துக்கிட்டே சுற்றி திரிந்த அந்த நினைவுகள் எல்லாம் அவனுடைய மனதில் ஒன்றின் பின் ஒன்றாய் வருகிறது. அந்த இரவு தாயினுடைய எண்ணங்கள், அன்பு தகப்பனுடைய எண்ணங்கள் அவனுடைய மனதில் வெளிப்படுகிறது. அந்த இரவு எப்படிப்பட்ட இரவு என்றால் ஊக்கமற்ற எதிர்காலம். ஊக்கமற்ற எதிர்காலம், தன்னுடைய வாழ்வின் எதிர்காலத்தை குறித்ததான பயம். ஏதாவது ஒரு நிலை இருக்கு, இதை வச்சு இதை வச்சு இதை சம்பாதிக்கலாம், இதை வைத்து வாழ்ந்திடலாம், இதை வைத்து அதை செய்திடலாம் என்று சொல்லி எதையோ ஒன்றை வைத்து ஒன்றை செய்வதற்குரிய காரியம் ஒன்றுமே இல்லாத ஊக்கமற்ற ஒரு எதிர்காலமாக, தன்னுடைய வாழ்வின் எதிர்காலமானது ஒரு கேள்விக்குறியானதா இருக்கிற ஒன்று. தன்னுடைய எதிர்காலத்தை அவன் நினைத்தாலே பயம் சூழ்ந்து கொள்ளுகிறது. இந்த சூழ்நிலையில தான் லாபானுடைய வீட்டிற்கு போ என்று சொல்லி அனுப்பிட்டாங்க. லாபானுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இவனும் புறப்பட்டு வந்துட்டான். எத்தனை வேலைக்காரங்க அவன் வீட்டில் இருந்தாங்க. அந்த லாபானுடைய வீட்டில் போய் சேர்த்துட்டு வர்றதுக்கு ஒரு வேலைக்காரனை கூட அனுப்பல. தனிமையாக அந்த இரவில் வருகிறான். லாபான் வீட்டிற்கு போகிற வழி பிரயாணம் எப்படி இருக்கு அப்படின்னா, போய் சேர்வேனா, அப்படியே போய் சேர்ந்தாலும் எத்தனை காலங்கள் நான் அங்கேயே இருப்பேன், எப்படி அங்க நான் வாழுவேன், பலவிதமான கேள்வியோடு தான் அந்த இரவு தங்கி கொண்டிருக்கிறார். மறுபக்கத்தில் அந்த இரவு அவனுக்கு பல சவால்களை விட்டு கொண்டு இருக்கிறது. என்ன சவால்? இனி உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நீ போய் அங்க வாழ முடியுமா? நீ திரும்ப வர முடியுமா? அவனுடைய எதிர்காலத்தை குறித்ததான ஒரு கேள்வி அவனுக்கு முன்பாய் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த வேதனையோடு அந்த இரவு தங்கி கொண்டு இருக்கிறார். அந்த இரவு இன்னும் உள் உணர்வுடைய ஆழம். இந்த ஒரு இரவை நான் கடந்து வருவேனா? ஓநாய்களுடைய சத்தம், நரிகளுடைய சத்தம், துஷ்ட மிருகங்களுடைய சத்தம் வனாந்தரங்களிலே அங்கும் இங்கும் கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த இரவு நான் தப்பிப்பேனா? இந்த இரவு என்னால தப்பி பிழைக்க முடியுமா என்கிற அந்த கேள்வியோடு கூட அந்த இரவு இருக்கிறான். நடந்து வந்த அந்த பாதைகளிலே சரீரத்தில் உண்டான வழிகள் ஏராளம். அதைவிட அவன் மனதில் இருக்கிற வழிகள் அதிகமாயிருந்தது. இந்த கடினமான நேரத்தில் யாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லாத நேரத்தில் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இறங்கி வந்து அந்த யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டேன். யாக்கோபே, உன் மனதில் 1000 கேள்வி இருப்பது உண்மைதான். 1000 பிரச்சனைகள் நடுவில் நீ இருக்கிறது உண்மைதான். உன்னுடைய எதிர்காலமே என்ன என்கிற ஒரு சூனியமாக்கப்பட்டு இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நான் உனக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன் இல்லையா? இதையெல்லாம் செய்து முடிக்கிற வரைக்கும் உன்னை கைவிடவே மாட்டேன்.
அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டுட்டு அப்படின்னா அது அப்படியே நடக்கும். லாசரு மரிச்சிட்டான். 4 நாள் பொறுத்து இயேசு வராரு. சகோதரியில் ஒருத்தி ஓடி வந்து இயேசு இடத்துல அழுகுறா, பாதத்தில் விழுந்து. ஆண்டவர் சொல்றாரு, அவன் உயிர் தெழுவாமா, அவன் உயிர் தெழுவான். யோவான் 11ஆம் அதிகாரம் 24 23 வாசிங்க. 23 வாசிங்க. இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை பார்த்து, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். உன்னுடைய சகோதரன் உயிர் தெழுவான், உயிர் தெழுந்திருப்பான் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். இவர் எந்த காலத்தை பத்தி பேசுறாரு சொல்லுங்க? எந்த காலத்தை பத்தி? இப்ப நடக்க போதுமா, நான் வந்துட்டேன், அவன் உயிரோடு எழும்ப போறான் அப்படின்னு சொல்றார். அவன் என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க. அதற்கு மார்த்தாள், உயிர்த்தெழுதல் நடக்கும், உயிர்த்தெழுதல் என்கிற ஒரு நாள் உண்டு, அது நடக்கும் அந்த கடைசி நாளில அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். நான் அறிந்திருக்கிறேன். இயேசு சொல்றாரு, நான் இப்ப செய்ய போறேம்மா. அவனை என்ன செய்ய போகிறேன்? இப்ப உயிரோடு எழுப்ப போறேன். இப்ப நான் எழுப்ப போறேன்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு. அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு தெரியும் கடைசி நாட்களில் எல்லாம் மரித்தவங்க எல்லாம் உயிரோடு எழும்புவாங்க, அது அறிந்திருக்கிற. அப்போ அவன் என்ன செய்வான்? உயிரோடு எழும்புவான். 25ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, இயேசு அவளை பார்த்து, நான் தாம்மா உயிர் தெழுதலும் ஜீவனா இருக்கிறேன். என்னை விசுவாசித்தா, என் வார்த்தையை விசுவாசித்தா, என் வாக்குத்தத்தத்தை நம்பிட்டா, மரித்தாலும் அவன் பிழைப்பான் என்று சொல்லி 4 நாள் நாறி போனாலும் விடாத ஒரே வார்த்தையில ஆண்டவர் உயிரோடு எழுப்பி தம்முடைய வார்த்தையை கர்த்தர் உறுதிப்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்வோமா? இன்றைக்கு செய்திக்கு ஒரு சின்ன தலைப்பை நான் கொடுத்துட்றேன். தலைப்புக்கு பின்பாக ஒரு 4 குறிப்பை வேகமாக நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன். வாக்கு பண்ணின தேவன் எப்படிப்பட்டவர்? நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் அப்படின்னு என்ன கொடுத்தாரு? வாக்கு பண்ணினார் இல்லையா? அந்த வாக்கு பண்ணின தேவன் எப்படிப்பட்ட தேவன், எப்படிப்பட்டவர் என்பதை 4 காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவதாக 28ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தையும் மீண்டும் வாசிங்க. ஆதியாகமம். நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நல்லா கவனிங்க. இவன் வீட்டில் இருக்கிற பிரச்சனையினால வீட்டில் இருக்க முடியாம இவன் தன்னுடைய மாமா வீட்டுக்கு போவதற்காக புறப்பட்டுட்டான். வழியில இருட்டி போச்சு, வந்து தங்கி இருக்கிறான். இவ்வளோ பெரிய வனாந்தரத்தில் இந்த மனிதன் படுத்து இருக்கிறத யாருக்குமே தெரியாது. அவன் தாய்க்கும் தெரியாது எங்க படுத்து இருக்கிறான், தகப்பனுக்கும் தெரியாது எங்க தங்கி இருக்கிறான். வேலைக்காரங்களுக்கு தெரியும் வீட்டை விட்டு போயிட்டாரு பயந்து, ஆனா எங்க இருக்கிறான்னு வேலைக்காரனுக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் வீட்டில். ஆனா யாரும் இவன் யாருன்னு தெரியாது. ஒரு வனாந்தரத்தில் தனித்து விடப்பட்டு கிடக்கிறா. அந்த இடத்துல யாருமே பார்க்காத நேரத்தில், யாருமே இல்லாத இடத்துல அவன் இருக்கிற இடத்துல வந்து தன்னை அவனுக்கு வெளிப்படுத்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்றாரு? நான் ஆபிரகாம் ஈசாக்கின் தேவனப்பா, உன் முற்பிதாக்கள் தேவனாகிய ஆபிரகாம் ஈசாக்கினுடைய தேவன் நான் தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தன்னை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறாரு. அறிமுகப்படுத்தின பின்பு அவனுக்கு ஆண்டவர் பலவிதமான வாக்கு தத்தங்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். இதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, உறுதி தரும் தேவன். சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு புரியலனாலும் சொல்ற வார்த்தையை மட்டும் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்க, என்னது? இன்னும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உறுதி தரும் தேவன். நான் கேட்கிறேன், இவன் வந்து ஆண்டவரிடத்துல வந்து என்னை காப்பாத்துங்க, எங்க அப்பா வணங்குகிற தெய்வமே, எங்க தாத்தா வணங்கின தெய்வமே,
ஆபத்தில் இருக்கிற அப்படி இவன் ஒருபோதும் என்ன செய்யல, ஜெபிக்கவே இல்லைங்க. பயத்திலும் வேதனையிலும் படுத்து கிடக்கிறான். ஆனா ஆண்டவரே கடந்து வந்து அவனுக்கு உறுதி கொடுக்கிறான். ஒரு உறுதிமொழியை போல உறுதியை கொடுக்கிறான். நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன்பா, உன் தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுவேன், உன் நாட்டிற்கு நான் திரும்ப வர பண்ணுவேன், இதெல்லாம் செய்கிற வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு இந்த தேவன் என்ன செய்கிறார், உறுதி தருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த 2025ஆம் ஆண்டுல இதுவரைக்கும் தேவன் எப்படி உங்க வாழ்க்கையில வெளிப்பட்டாரோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த 25ஆம் ஆண்டுல உறுதி தரும் தேவனாக என் ஆண்டவர் உங்கள் வாழ்விலே, குடும்பங்களிலே, ஊழியங்களிலே கர்த்தர் வெளிப்படுகிறவராய் இருக்கிறார், வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். சில நேரத்தில் உறுதிமொழி எடுப்போம் இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். உறுதிமொழி எதுக்கெல்லாம் உறுதிமொழி எடுப்போம்? இராணுவ வீரர்களை எடுத்தீங்கன்னா இராணுவ சீக்ரெட் அல்லது இராணுவத்தினுடைய ரகசியங்களை என்ன செய்யக்கூடாது, வெளியே அவங்க பதவி ஏற்கும்போது இராணுவ காரியங்களெல்லாம் என்ன செய்ய மாட்டோம், வெளியில் விட மாட்டோம். ஏன்னா அது ரகசியமாய் வைக்கப்படுகிற ஒன்று. சமீபத்தில் கூட பாகிஸ்தானில் நம்முடைய இந்திய கமாண்டர் ஒருவர் போய் விழுந்தார். முகுந்தன்னா பேர், முகுந்தன் தானே. அவரை பிடிச்சி கண்ணை கட்டிட்டாங்க. டிவியில் எல்லாரும் பார்த்தீங்க, ஃபுல்லாக லைவு அதுதான் அன்னைக்கு. அவரை என்ன செஞ்சிட்டாங்க, கண்ணை கட்டிட்டாங்க. கண்ணை கட்டி பாகிஸ்தான் கொண்டு போயாச்சு. கொண்டு போயிட்டு பல விதமான விசாரணை, இந்திய ரகசியத்தை கேட்குறாங்க. அவர் அவ்வளோ போல்டாக சொல்கிறாரு, சொல்ல முடியாது. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்ல முடியாது. கண்ணை கட்டிட்டாங்க, அந்நிய தேசத்தில் மாட்டிட்டு இருக்காரு. சொல்லுங்க பார்க்கலாம். ரகசியத்தை எப்படியாவது வாங்கிடலாம் அப்படின்னு போட்டு அடிச்சு என்னென்னவோ பண்றாங்க. ஒரே வார்த்தை, சொல்ல. என்ன காரணம் சொல்லுங்க, என்ன காரணம்? ஒரு நாள் அவர் அந்த பதவி ஏற்கும் போது என்ன பண்ணாரு, உறுதிமொழி எடுத்தார். இது போல பல நிலைகளிலே உறுதிமொழி எடுக்கிறது உண்டு. இந்த இடத்துல ஒரு மனுஷனுக்கு தேவன் உறுதி எடுக்கிறார். அந்த உறுதி மொழி என்றால் என்ன அப்படின்னா நேர்மை. உறுதிமொழி என்றால் என்ன? நேர்மை. என்ன நேர்மை அப்படின்னா, எடுத்த ஒரு முடிவை எத்தனை சிரமங்கள் வந்தாலும் மாற்றாமல் அதை நிலைநாட்டுவது ஆகும். உறுதிமொழி என்ன தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு உறுதிமொழி ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அதில் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அவர் எடுத்தார் பார்த்தீங்களா ஒரு முடிவு. நான் உனக்கு என்னெல்லாம் சொன்னனோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா? அவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த முடிவை எத்தனை சிரமம் வந்தாலும் அதை மாற்றாம நிலைநாட்டுவது, அதுதான் உறுதிமொழி. உறுதிமொழி என்றால் இரண்டாவது என்ன அப்படின்னா, வாக்கு தவறாமை. சொல்லுங்க, வாக்கு தவறாமை. வாக்குறுதிய தவறாமல் செய்வது. தான் சொல்லும் சொல்லை கொஞ்சம் கூட தவறாம, ஒரு நூலு கூட மாறாம அப்படியே நிறைவேற்றுவது தான் என்னது? உறுதிமொழி. மூன்றாவது உறுதிமொழி என்றால் என்னன்னா நிலைத்தன்மை. சொல்லுங்க பார்க்கலாம். நிலைத்தன்மை. எத்தனை தடைகளையும் தாண்டி தொடர்வதாகும். எத்தனை தடைகளையும் என்ன செய்வது? தாண்டி தொடர்வதாகும். எத்தனை தடை வந்தாலும் அதை தாண்டி சொன்ன காரியத்தை நிறைவேற்ற வருகிற எல்லா இடையூறுகளையும் தாண்டி நிற்கிற ஒன்று உறுதிமொழி என்கிற ஒன்று. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, முயற்சியில் உறுதி. தொடர்ந்து முயற்சி செய்கிற ஒரு மனநிலையாகும். தொடர்ந்து ஒரு வார்த்தையை கொடுத்துட்டேன்பா யாக்கோபுக்கு, அதை எப்படியாவது நான் என்ன செய்யணும், செய்து நிறைவேற்றியே ஆகணும். ஏன்னா நான் வாக்கு கொடுத்துட்டேன், நான் செஞ்சே ஆகணும். நான் கொடுத்துட்டேன்,
நான் அதை நிறைவேற்றி ஆகணும் அப்படின்னு தொடர்ந்து அதை செய்வதற்காக என்ன செய்கிறது? முயற்சிக்கிற ஒன்றுதான் உறுதிமொழி. உறுதிமொழி அப்படின்னா என்னன்னா நம்பிக்கை ஆகும். சொல்லுங்க, என்னது? நம்பிக்கை ஆகும். நான் செய்வேன் என்று சொல்லியதை செய்ய தொடங்கினது முதல் அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தன்னை பற்றி தனக்கே இருக்கும் நம்பிக்கையே உறுதிமொழி. நான் சொல்றது விளங்குதா? இப்போ ஆண்டவர் யாக்கோபுக்கு இதெல்லாம் செய்வேன்னு சொல்லிட்டாரு. சொன்ன காரியத்தை அவர் தொடங்கி சொன்ன காரியத்தை முடிக்கிற வரைக்கும் அவர் மேலேயே அவருக்கு என்ன இருக்குது? சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு அவர் மேலேயே இப்போ என்ன இருக்கு? அவருக்கு நம்பிக்கை. அதுதான் உறுதி. சொன்ன காரியத்தை செய்ய முடியும்னு அவர் மேலேயே அவருக்கு இருக்கிற நம்பிக்கையே உறுதிமொழி ஆகும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உறுதிமொழி என்று சொல்வது கட்டுப்பாடு ஆகும். சொல்லுங்க, உறுதிமொழி என்பது கட்டுப்பாடு. எதையும் தன்னை கட்டுப்படுத்துவதற்குள்ள அல்லது கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிற ஒரு செயல். இதை நான் இப்படி வளர்க்கிறேன். ஒரு நாள் எப்தா யுத்தத்திற்கு போகிறான். அம்மோன் புத்திரர் மேல யுத்தம் பண்ணணும். வந்துட்டாங்க. உடனே ஆண்டவரிடத்துல அவன் மிஸ்பாவில ஓடி போய் ஒரு சின்ன ஜெபம் பண்றான். ஆண்டவரே, இது போல சத்துருக்கள் எல்லாம் வந்துட்டாங்க, என்னை பகைச்சவங்கலாம் திரும்பி வந்து என்னை கூப்பிடுறாங்க. நான் யாரையும் நம்பி அல்ல, நான் உண்மை நம்பி என்ன செய்கிறேன்? போகிறேன். இந்த யுத்தத்தில் எனக்கு நீர் என்ன கொடுக்கணும்? ஜெயம் கொடுக்கணும். கொடுத்துட்டா நான் யுத்தத்தில் ஜெயித்து ஜெய களிப்போடு வெற்றியோடு நான் வீட்டிற்கு வரும்போது, என் வீட்டில் நான் முதல்ல என்ன பார்க்கறனோ அதை உமக்கு நான் என்ன செய்வேன்? கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான். சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு பொருத்தனை பண்ணிட்டு யுத்தத்திற்கு போயிட்டான். மும்முரமா யுத்தம் நடக்கிறது. தேவனுடைய கிருபையினால எல்லா சத்துருக்களையும் அவன் சங்காரம் பண்ணி யுத்தத்தில் ஜெயித்தவனாக ஜெய கம்பீரத்தோடு கூட இப்பொழுது தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான். அவனுடைய வீட்டு வாசலில் அவனுடைய ஒரே மகள் என்ன செய்கிறார்? நின்று கொண்டு இருக்கிறார். அவனுடைய ஒரே மகள் நின்று கொண்டு இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவன் இருதயம் கலங்குகிறது. ஐயோ மகளே, என் இருதயத்தை என்ன செய்கிற? கலங்க பண்ணுகிறியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், நான் கர்த்தரிடத்தில் என்ன செய்துட்டேன்? வாயை திறந்து சொல்லிட்டேன். அதை நான் என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. அவன் என்ன சொன்னா தெரியுமா? வாசிங்க அந்த பகுதியை. நியாயாதிபதிகள் 11:34 இருந்து வாசிங்க, வேகமா வாசிங்க. எப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது, இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை அல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவதான் ஒரே மகள். அவ இல்லன்னா வேற பிள்ளை இல்ல, வேற குமாரனும் இல்ல, குமாரத்தியே இல்ல, ஒரே மகள். அவன் அவளை கண்ட உடனே அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு ஐயோ ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்ற கூடாது என்றாள். அப்பொழுது அவள் என் தகப்பனே, நீ கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா? அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். என்ன குடும்பமா இது? சொல்லுங்க பார்க்கலாம். அப்பா ஒரு பொருத்தனைய பண்றாரு. பண்ண பொருத்தனையில மக மாட்டிக்கிட்டு நிக்கிறா. இப்போ மக கிட்ட வந்த உடனே மகளே சொல்றா, நீ போறதுக்கு முன்னாடி சொன்னிட்டு போன உண்மைதான், நீ என்ன ஆண்டவரிடத்துல சொன்னியோ அதை அப்படியே என்ன செய்க அப்படின்னு அவளை என்ன செய்கிறா? அப்பாவிடத்துல சொல்லுகிறா. யோசித்து பாருங்க, இதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன். ஒரு வேளை இன்றைய காலத்து ஒரு எப்தாவை எடுத்துக்கலாம், இன்றைய காலத்து ஒரு அண்ணாலை எடுத்துக்கலாம். வேதத்தில் பொருத்தனை பண்ண ஒரு அண்ணால ஒரு எப்தாவை எடுத்துப்போம். சபையில் இருக்கிற ஒரு அண்ணா, சபையில் இருக்கிற ஒரு எப்தாவை எடுத்துக்கலாம்.
நீங்க சொல்லிட்டு இந்த நிலைமை இன்றைய காலத்துல உங்க வாழ்க்கையில வந்துருச்சுன்னு வைங்களேன். கர்த்தருக்குன்னு கேட்டேன், கர்த்தருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சாமுவேலை பெத்துட்டு இப்போ கொடுக்கிற நேரம் வருது, சபையில் போய் விடுற நேரம் வருதுன்னு வைங்களேன். யாராவது ஒருத்தங்க வருவாங்க, நீ தெரியாம பண்ணிட்ட, நீயே எத்தனை வருஷம் பிள்ளை இல்லாம இருந்த, உனக்கு ஆண்டவர் பிள்ளைய கொடுத்துருக்கிற, நீ போய் இப்படி செஞ்சின்னா அப்புறம் உனக்கு என்ன இருக்கு, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. நீ என்ன பண்ணு, ஒரு 100 ஆட்டை ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு, தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு 100 ஆட்டை என்ன செய்ய அப்படின்னு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கிற ஒருத்தவங்க சபையிலேயே இருப்பாங்க. அவங்க சொன்ன உடனே இந்த அண்ணாளுக்கு என்ன ஆயிடும் தெரியுமா? ஆமா, ஒரு குமாரனை கொடுக்கறதுக்கு 100 ஆட்டை ஆண்டவர்கிட்ட சொல்லி ஒரு மன்னிப்பு கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ மனதே என்ன செய்யும், இது இந்த காலத்து அன்னாள், இந்த காலத்து எப்தாவா இருந்தா இதுக்கு பதில் வேற ஏதாவது ஒன்று செய்யுங்கன்னா செஞ்சுட்டு மாத்திடுவாங்க. அருமையானவர்களே, ஆனா உறுதிமொழியினுடைய சரியான அர்த்தம் கட்டுப்பாடு. தான் என்ன சொன்னனோ சொன்னதுல தன்னையே என்ன செய்வது, அதுக்கு மேல போய் ஒரு காரியத்தை செய்யாம சொன்ன காரியத்தை அப்படியே செய்வது. நான் கேட்கிறேன், எப்தாவே சொன்ன ஒரு காரியத்தை செய்கிறதுல இவ்வளவு கட்டுப்பாடா இருந்திருப்பானா? ஒருவேளை மகளும் இப்படி அப்பா சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி அதை செய்யும் என்று சொல்லி சொல்லுகிறதுல அவளும் ஒரு கட்டுப்பாடோடு கூட இருப்பாளானா? நான் சொல்லுவேன், தேவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு அதை செய்வதில் எவ்வளவு கட்டுப்பாடு உள்ளவராய் செய்தே முடிப்பேன் என்கிற நிலையில கர்த்தர் இருப்பார். உறுதிமொழி என்பதனுடைய இன்னொரு அர்த்தம் என்னன்னா தன்னிலைமை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். தன்னிலைமை. அருமையான கர்த்தருடையவர்களே, இந்த தன்னிலைமை என்பது என்னன்னா, சிக்கல்களுக்கு மத்தியில அல்லது பிரச்சனைகளுக்கு மத்தியில அல்லது பலவிதமான சூழ்நிலைகளுக்கு நடுவில் நிலைத்து நின்று செயல்படுவதாகும். தன்னிலைமை என்பது தன்னாட்சி என்கிற ஒரு பதத்தை குறிக்கிறதாக காணப்படுகிறது. அருமையான கர்த்தருடையவர்களே, யாக்கோபு தேவன் தனி மனிதனாய் நின்று அவனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் அவன் பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ தன்னிலையில் இருந்து தன் ஆட்சியில் இருந்து தான் சொன்ன காரியத்தை எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கணும். அருமையான கர்த்தருடையவர்களே, நான் சொல்லுவேன், கர்த்தர் உறுதிமொழியின் அல்லது உறுதியின் தேவனாய், உறுதி தரும் தேவனாய் இருந்து சொன்னதை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த துவக்கத்தில் சொல்ற உங்களுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தெல்லாம் ஒரு உறுதிமொழி, அவர் எடுத்த உறுதிமொழி. அது உனக்கு இதெல்லாம் நான் செய்ய போறேம்மா, செய்ய போறேன் ஐயா என்கிற ஒரு உறுதிமொழி ஆண்டவர் எடுத்திருக்கார். அதில் கொஞ்சம் கூட அவர் பிசகவும் மாட்டார், அதில் மாறவும் மாட்டார், சொன்னதை செய்து நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக இந்த தேவனை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 15:28-15 வாசிங்க. 28:15 நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்ய போகிற, காப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது உறுதி தரும் தேவனாய் இருந்து சொன்னதை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இரண்டாவதாக காக்கும் தேவனாய் வெளிப்படுகிறார். நான் உனக்கு சொன்னதை எல்லாம், நான் நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன், காப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க, நான் சொல்றதை நல்லா கவனிங்க. இப்போ வாக்கு கொடுத்துட்டார் இல்லையா ஆண்டவர், இரவு நேரத்தில் நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன் அப்படின்னு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாள்ல அல்லது ஒரு வாரத்தில்
அல்ல ஒரு மாசத்துல ஒரு வருஷத்துல முடிகிற காரியம் அல்ல. இவன் வாழ்க்கையில ஒரு நீண்ட காலத்தினுடைய பயணம் இது. இப்ப வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கிறா, நீ போகிற இடம்லாம் உன்னை காப்பேன்னு சொல்றாரு. ஒருவேளை இங்கிருந்து ஸ்கூல் வரைக்கும் போனா யாராவது கூட துணைக்கு போய் விட்டுட்டு வந்துடலாம், ஒரு பாதுகாப்பா போயிட்டு வரலாம், அவ்வளவுதான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் சொன்னதெல்லாம் செய்கிற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை என்ன செய்ய போகிற இடமெல்லாம். அப்போ எத்தனை வருஷ பிரயாணம் இவன் பண்ண வேண்டியது இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சொல்லுங்க 20 வருஷம். சொல்லுங்க எத்தனை வருஷம்? 20 வருஷம் பிரயாணம் பண்ண வேண்டிய காலம். ஒரு நெடுகாலத்து பிரயாணத்தை யாக்கோபு பண்ண வேண்டியது இருக்கிறது. நான் சொல்லுவேன், பொதுவாக பிரயாணம் என்று சொன்னாலே என்ன உண்டு? பிரயாணனால என்ன உண்டு? ஆபத்துக்கள் உண்டு. சொல்லுங்க, பிரயாணம்னா என்ன உண்டு? நம்மளாம் நினைக்கணும், நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் போய் பல மைல் தூரம் பிரயாணம் பண்ணிட்டு திரும்ப வரீங்க அப்படின்னா எத்தனை ஆபத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம், எதிர்கொள்ளுகிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது. எத்தனை ஆபத்தை எதிர்கொள்ளுகிறோம் என்பதை மறந்து விடவே கூடாது. பல ஆபத்துக்களை, பிரயாணம் அப்படின்னாலே அதனுடைய சரியான அர்த்தம் பல ஆபத்துக்களை என்ன செய்வது, எதிர்கொள்ளுகிற ஒரு நிலை. 20 ஆண்டு காலம் இந்த வாக்கு தத்துவம் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற ஆகணும். இல்லைன்னா கர்த்தர் தம்முடைய வார்த்தையில அவர் உண்மை அற்றவராய் போய்விடுவார். இப்ப வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடம் எல்லாம் உன்னை காப்பேன், உன்னை பாதுகாக்கிற தேவனா இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. எப்படியோ அந்த இரவுல பாதுகாத்துட்டாரு. எந்த நரியும் கடிக்கல, எந்த பாம்பும் தீண்டல. எப்படி ஆண்டவர் காத்தாரு? மாமாவுடைய வீட்டுக்கு போயிட்டான். மாமா வீட்டுக்கு போன உடனே மாமா வந்த செய்தியை அறிஞ்ச உடனே புரிஞ்சிட்டான், இவனை அடிச்சு வரட்டினா கூட இனி எங்க போக மாட்டான். ஏன்னா ஏசாவுக்கு பயந்து வந்துட்டான். நமக்கும் கொஞ்சம் ஆடு இருக்கு, மேய்க்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை, வந்துட்டான் அப்படின்னு இருக்கிற ஆட்டையும் ஒரு தூக்கில் கொஞ்சம் கஞ்சியும் புதினா துவையிலையும் என்ன செய்தான், கொடுத்து அனுப்பிட்டான். எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இவனும் அந்த கொஞ்சம் ஆட்டை எடுத்துக்கிட்டு போறது. ஒவ்வொரு நாளும் ஆடு மேய்க்கிறதுனா நல்லா கவனிக்கணும். தாவீது சொன்னா, நான் ஒரு விசை ஆடு மேய்த்து கொண்டு இருக்கையில் என்ன வந்துச்சு சொல்லுங்க, ஒரு விசை கரடி வந்தது. அப்ப யோசித்து பாருங்க, ஆடு மேய்க்கிற இடத்துல என்ன வரும்? சிங்கமும் வரும், கரடியும் வரும், புலியும் வரும், ஓநாய் வரும், நரியும் வரும், எல்லாமே வரும். அப்ப கொஞ்சம் யோசித்து பாருங்க, 20 வருஷ காலம் இந்த யாக்கோபு மாமனுடைய ஆடுகளை என்ன செய்கிறான், மேய்த்து கொண்டு இருக்கிறான். அப்ப எத்தனை சிங்கம் வந்திருக்கும், எத்தனை புலி வந்திருக்கும், எத்தனை கரடி வந்திருக்கும். ஆனா ஆண்டவர் சொன்னா, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை என்ன செய்வேன். அந்த வார்த்தை ஒரு நாள் ஒரு மாதத்திற்கு அல்ல, அவன் ஆயுள் காலம் முழுமைக்கும் பொருத்தமாய் கர்த்தர் வைத்த வார்த்தை. அருமையான கர்த்தருடையவர்களே, ஆபிரகாமுடைய வீட்டில் 318 படை வீரர்கள் இருந்தாங்க, யுத்த மனிதர்கள் இருந்தாங்க. நான் கேட்கிறேன், எதுக்கு யுத்த மனுஷன்? சொல்லுங்க, எதுக்கு யுத்த மனுஷன்? ஆபிரகாமுடைய வீட்டில் யுத்தம் வேலை செய்ய ஆடை கட்ட, மாடை கட்ட, கழுதையை கட்ட, ஒட்டகத்தை கட்ட, ஒட்டக குட்டியை கட்ட, அதுக்கு தீனு போடுறதுக்கு ஆட்கள் வேணும். வேலை செய்கிறவங்க வேலை ஆட்கள் வேணும். நிலத்தை உழுவுறதுக்கு, பயிர்களை அறுக்கிறதுக்கு ஆள் வேணும், களஞ்சியத்தில் சேர்க்கறதுக்கு, இதுக்கெல்லாம் ஆள் வேணும். ஆனா அவனுடைய வீட்டில் 318 பேர் பயிற்சி கொடுத்து வச்சிருக்கிறான் யுத்தம் பண்றதுக்கு. எதுக்குங்க சொல்லுங்க, எதுக்கு? அவன் ஐஸ்வர்யமா, பொன்னும் வெள்ளியும் உடைய சீமா, ஆடு மாடுகள் எல்லாம் அப்படியே அந்த தேசம் முழுமையும் அப்படியே பறந்து கிடக்குது. இரவு நேரத்தில் திருடர்கள் வருகிறாங்க, பலவிதமான மனிதர்கள். அப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும்?
யுத்தம் பண்ணி காப்பாற்றணும், தன்னுடைய எஜமானனை காப்பாற்ற, தன்னுடைய பொருட்களை காப்பாற்ற. அப்ப யோசித்து பாருங்க, ஒரு ஆடு மாடு இருக்குது அப்படின்னாலே கள்ளர்கள் வருவாங்க, திருடர்கள் வருவாங்க. சர்வ சாதாரணமாய் திருடன் வந்து மேய்ப்பனை அடிச்சுட்டு மந்தையை பத்திட்டு போயிடுவான். யோசித்து பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நீ செல்லும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட இருந்து நான் உன்னை என்ன செய்வேன், காத்து கொள்ளுவேன். ஒருவனும் உன்னை தொட முடியாது, ஒருவனும் உன்னை அழிக்க முடியாது, ஒன்று உன்னை சேதப்படுத்த முடியாது அப்படின்னு ஆண்டவர் காக்கும் தேவனாக அவனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். அம்மா சொல்லுவாங்க, அம்மா ஆடு மேய்க்கும் பொழுது அவங்க கேட்ட ஒரு கதை. இந்த வீட்டுக்குள்ளே குளிர்காலங்களில் வீட்டுக்குள்ளே ஆட்டுக்குட்டி ஆடுங்களை போட்டு வச்சுருப்பாங்களாம். அப்போ திருடர்கள் என்ன செய்வாங்களாம், அப்போல்லாம் அந்த மண் சுவர் தானே, இப்போ தானே சிமெண்ட்டு அதெல்லாம், அப்போல்லாம் மண் சுவர் வந்துட்டு வீட்டில் ஆள் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு என்ன செய்வாங்களாம், ஒரு சில கதவை தட்டுறது அப்படிலாம் பண்ணுறது, சத்தம் கொடுத்தா இல்லை ஆள் இருந்ததுன்னா ஓடிடுறது. அன்னைக்கு ஒரு அம்மா ஆட்டை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அந்த அம்மா படுத்திருக்கு, யாருமே இல்லை, அது கொஞ்சம் வயசான அம்மா. அப்போது இந்த திருடன் என்ன பண்ணிட்டான், ஆடு இருக்குன்னு தெரிஞ்சு வந்துட்டான். வந்தவன் கருக்குன்னு அந்த சுவரை என்ன செய்கிறான்னா மெதுவாக ஒரு சின்ன ஓட்டை என்ன செய்தான், போட்டான். இந்த அம்மா என்ன பண்ணிச்சான், அமைதியாக நிற்கிது, சத்தம் போல. ஏன்னா தனியாக இருக்கிறேன், ஆடை பிடிக்க வர்றவன் நம்ம கத்துனா தனியாக இருக்கிறோன்னு தெரிஞ்சுட்டு நம்மளே என்ன செய்வான், அடித்து கொண்டுடுவானேன்னு பயத்தில் அமைதியாக நின்றுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்து ஒரு சின்ன ஓட்டை போட்டுட்டு மெதுவாக ஒரு குச்சியை வச்சு என்ன பண்ணானா, குத்தி அப்படியே பார்த்தானா. இந்த அம்மா அந்த குச்சியை பார்த்துட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தான் உள்ள. கொஞ்சம் நேரம் பொறுத்து இன்னும் அந்த ஓட்டையை கொஞ்சம் பெருசாக்கி ஒரு துணியை கையில் வச்சுக்கிட்டு கையை மாத்திரம் விட்டு அப்படியே துணியை ஆட்டி பார்த்துருக்குறான். அப்போது இந்த அம்மா என்ன செய்திருக்கு, வயசான கிழவி ரொம்ப உஷாராக அமைதியாக இருந்திருக்கு. இப்போ இவனுக்கு என்னென்னா, ஆடு சத்தம் கேட்குது, ஆடு இருக்குது, யார் இல்லை, ஏன்னா இது ஓட்ட போகிற சோறு ஓரமாகவே ஒளிஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் பெருசாக ஆக்கி முகத்தை என்ன பண்ணானா உள்ளே விட்டானா பாருங்க. இந்த ஆட்டுங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, கொரட்டு கம்பு, அந்த கத்தி இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்து அவன் மூஞ்சில் ஒரே போடு போட்டான்னு அந்த மூக்கு என்ன செய்திருச்சு, வெட்டியாச்சு. ஐயோன்னு கத்திட்டு என்ன செய்தானா, ஓடனானா அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க சின்னதாக இருக்கும் பொழுது. நம்ம பாருங்க, ஆடு மேய்க்கிறதுனாலும் எத்தனை ஆபத்துக்கள் உண்டு. அருமையான கற்றுடையவர்களே, அப்போ யாக்கோபுடைய வாழ்க்கையில் ஒரு நீண்ட வருஷத்தினுடைய பிரயாணம், அத்தனை பிரயாணங்களிலும் கர்த்தர் காக்கிறவராயிருந்தார். நான் ஒன்று சொல்லுவேன், நம்மளுடைய தேவனை போல காக்கிற தேவன் வேற எதுவுமே இல்லவே இல்லை. நம்முடைய தேவனை போல பாதுகாக்கிற தேவன் இல்லவே இல்லை. எதெல்லாம் ஆண்டவர் காக்கிறாருன்னா, துன்பங்களிலே நம்ம என்ன செய்கிறார், சத்தமா சொல்லுங்க, நான் ஒண்ணுன்னா சொல்லுவேன், துன்பங்களில், சத்தம் போதா, துன்பங்களில், உங்க துன்பங்களில் உங்களை காத்தாரா இல்லையா? அப்ப தைரியமா சொல்லுங்க, முதலாவது துன்பங்களில் என்ன செய்கிறார், காக்கிறார். சரியான பாதையில நம்மை நடத்தி என்ன செய்கிறார், காக்கிறார். ஆறுதல் அற்ற நேரங்களிலே ஆறுதல் தந்து நம்ம என்ன செய்கிறார், காக்கிறார். பலவீனம், சுகவீனம், வியாதி அப்படின்னு வரும் பொழுது சுகம் தந்து நம்ம என்ன செய்கிறார், காக்கிறார். அநீதிக்கு விலக்கி நம்ம என்ன செய்கிறார், காக்கிறார். நம்முடைய குறை குற்றங்களை மன்னித்தும் ஆண்டவர் என்ன செய்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார். தம்மை நம்புகிறவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார், அக்கினி மதிலாக இருந்து அவர்களை காக்கிறார். அவசரமான காலகட்டங்கள் மனித வாழ்வில் வரும் பொழுது, மிகுந்த அவசரமான நேரத்தில் அதைவிட அவசரமாய் வந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், காக்கிறவராய் இருக்கிறார். தீமையில இருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார்,
சொல்லுங்க பார்க்கலாம். காக்கிறவரா இருக்கிறார். யோசேப்பு சொல்லுகிறா, நீங்க எல்லாம் எனக்கு தீமை செய்ய நினைச்சிங்க. நினைச்சது மாத்திரம் இல்லை, என்னதான் செஞ்சீங்க சொல்லுங்க. தீமையே செஞ்சீங்க. ஆனா கர்த்தர் எனக்கு என்ன செய்தா? நன்மையாய் மாற பண்ணினா. நீங்க பண்ணின தீமையில என்ன அழிக்க முடியல. கர்த்தர் அதை நன்மையாய் முடிய பண்ணினார். பவுல் சொல்லுவார், எத்தனையோ ஆபத்துக்களிலே, பாடுகளில், உபத்திரவங்களிலே சுவிசேஷத்தை நிமித்தமாக ஆண்டவர் பாதுகாத்தார். அருமையான கர்த்தருடையவர்களே, தீமையிலிருந்து காக்கிறவர். அது மாத்திரமல்ல, ஒரு முகாந்தரம் இல்லாமல் போரிடுகிற மனிதர்களுக்கு உண்டு. தாவீது சொல்லுகிறார், 25 சங்கீதம் 3 வசனம் வாசிங்க. 25:3 எடுத்து வாசிங்க. உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் முகாந்தரம் இல்லாமல். நல்ல கவனிங்க, அவன் என்ன சொல்றான் பாருங்க. முகாந்தரமே, ஒரு காரணமே இல்லாம துரோகம் பண்ணுகிறவர்களே. பாருங்க, துரோகம் பண்ணுகிறாங்க. நல்ல கவனிங்க. ஒரு துரோகம் பண்ணுவதற்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? ஒரு காரணம் இருக்கணும், ஒரு முகாந்தரம் இருக்கணும். ஆனா தாவீது புலம்புகிறது என்ன? ஒரு முகாந்தரம் கூட இல்லை, நான் ஒண்ணுமே செய்யல, ஆனா அவங்க எனக்கு என்ன செய்கிறாங்க? துரோகம் செய்கிறாங்க. நான் ஒரு முகாந்தரம் கூட அவர்களுக்கு செய்யல, ஆனா அவர்கள் வலைய என்ன செய்கிறாங்க? குழியில வைத்து வைக்கிறாங்க. வலைய குழியில வைத்து வைக்கிறாங்க. ஒரு முகாந்தரம் இல்லாமல் வலைய வைக்கிறாங்க. ஒரு முகாந்தரம் இல்லாமல் படுகொலி விட்டுகிறார்கள். 35:7, 35:19 முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிறவர்கள் ஏராளமாயிருக்கிறார். ஒருத்தர் பகைக்கணும்னா என்ன இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம்? ஒருத்தர் பகைக்கிறாங்கன்னா என்ன இருக்கணும்? பகைக்கிறதுக்கு ஒரு அன்னைக்கு திட்டான், அன்னைக்கு கோபமா பேசிட்டான், மரியாதை இல்லாம பேசிட்டான், ஏதோ ஒரு முகாந்தரம் இருக்கணும், பகைக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா முகாந்தரமே இல்லாம, ஒரு காரணமே இல்லாம என்ன செய்கிறாங்க? பகைக்கிறாங்க அப்படின்றான். 38:19 பார்த்தீங்கன்னா முகாந்தரம் இல்லாமல் பகைக்கிறவங்க பெருகி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுகிறார். 109 சங்கீதம் 3 வசனத்தில் முகாந்தரம் இல்லாமல் போர் செய்கிறவர்கள் எப்படி இருக்கிறாங்க? அநேகர் முகாந்தரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்க? போர் செய்கிறாங்க. நான் சொல்லுவேன், இப்படிப்பட்ட தீய எண்ணமுடைய மக்கள் மத்தியில தான் நாம் ஒவ்வொரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சொல்லுங்க பார்க்கலாம், நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்டவங்க இருக்கிறாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? முகாந்திரம் இல்லாம துரோகம் பண்ணுகிறவங்க, முகாந்திரம் இல்லாம குழி வெட்டுகிறவங்க, வலை விரிக்கிறவங்க, நமக்கு விரோதமாக இப்படிப்பட்டவர்கள் ஏராளமாக இருக்கிறாங்க. அருமையான கர்த்தருடையவர்களே, உன்னை ஒருவர், நீ ஒருத்தரையும் பகைக்கல, ஆனா உன்னை ஒருத்தங்க பகைக்கிறாங்கன்னா நீ கவலைப்படாத. நீ யாரையும் வெறுக்கல, ஆனா ஒன்னு ஒருவர் வெறுக்கிறார்கள் அப்படின்னா, காரணம் இல்லாமலேயே வெறுக்கிறார்களா, நீ கவலைப்படாத. நீ ஒருத்தரை எதிர்க்காத போது உன்னை ஒருவர் எதிர்க்கிறார்கள், ஆனா முகாந்தரம் இல்லாமல் எதிர்க்கிறார்கள், ஆனா நீ கவலையப்படாத. நீ அவங்கள பற்றி, நீ அவங்க குடும்பத்தை பத்தி நீ பேசாம இருக்க, உன்னை பத்தி முகாந்தரமே இல்லாம பேசுகிறாங்கன்னா நீ என்ன செய்யாத? கவலைப்படாத. நீ அவர்களை அழிக்கணும், அவங்களை இல்லாம ஆக்கணும் அப்படின்னு நீ நினைக்காம இருக்கும்போது, உன்னை அழிக்கணும் அப்படின்னு முகாந்தரம் இல்லாமல் எழும்புகிறார்களா, நீ பயப்படாத. நீ ஒருவரோடு யுத்தம் பண்ண விரும்பாம இருக்க, உன்னோடு காரணமே இல்லாம ஒரு யுத்தத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கிறாங்கன்னா நீ பயப்படாத. உன்னை கீழே தள்ளிட்டு
நீ யாரையும் கீழே தள்ளி மேலே போகணும்னு நினைக்கல, ஆனால் உன்னை கீழே தள்ளிட்டு மேலே போகணும்னு நினைக்கிறாங்கன்னா நீ பயப்படாத. ஏன் அப்படின்னா நான் சொல்லுவேன், பகைத்த காரணமே இல்லாமல் எழும்பினவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா வேதம் ஒரு நடுக்கத்தை உண்டாக்கும். காரணமே இல்லாதபடி மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாய் கோராக கூட்டம் எழும்பினது. அவங்க மாத்திரம் இல்லைங்க, வேதம் சொல்லுது அவங்களுடைய வீடுகளும் என்ன செய்ததா, பள்ளத்துக்குள்ள போச்சா, காரணம் இல்லாதபடி. அருமையான கர்த்தருடையவர்களே, காயின் ஆவேல பாருங்க. ஆவேல் காயனை பகைக்கவே இல்லைங்க, அவனை எதிர்க்கவே இல்லை, ஒண்ணுமே செய்யல, ஒரு முகாந்திரம் இல்லாதபடி அவனை கொலை செய்தான். வாழ்நாள் முழுமையும் சாபத்தை சுமந்து கொண்டு திரிந்தான் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடையவர்களே, தாவீது ஒரு நாளும் சவுலோடு யுத்தம் பண்ண விரும்பவே இல்லை. சவுலுக்கு நேராக போரிட அவன் நினைக்கவே இல்லை. ஆனா அவனுக்கு விரோதமாக சவுல் ஏராளமான யுத்த இராணுவத்தையே கொண்டு வந்து யுத்தம் பண்ண வருகிறான். முடிவு என்ன? முடிவு என்ன? காரணம் இல்லாம முகாந்திரம் இல்லாம மோதுகிறவங்க அவங்க முடிவு பரிதாபமாகவே வேத சரித்திரம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆமான அழிக்கிறதுக்கு எந்த யூதர்களும் சதி திட்டம் பண்ணவே இல்லை. ஆனா யூத குலத்தை அழிக்கணும்னு ஆமா சதி திட்டம் பண்ணினான். அதற்காக என்னென்னவோ செய்தான், காரியங்கள் கைகூடினது, சந்தோஷம். ஆனா முடிவு என்னன்னா, தான் வெட்டின குழியில கடைசியில இந்த ஆண்டு சொல்ற முகாந்திரம் இல்லாம உங்க வாழ்க்கைக்கும் உங்க குடும்பத்துக்கும் உங்க வியாபாரத்துக்கும் உங்க பிள்ளைங்களுக்கும் உங்க ஊழியத்திற்கும் விரோதமா யாரு எழும்பினாலும் அவங்க முடிவை நீங்க பார்ப்பீங்க. வேத சத்தியத்தின்படி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார். இந்த ஆண்டு உங்க வாழ்வில கர்த்தர் அதை செய்வார், நீடித்திருக்க விடமாட்டார். அருமையான கர்த்தருடையவர்களே, அப்சலோமை பாருங்க, அப்பனை கீழே தள்ளிட்டு மேல போகணும், அப்சலோமை கீழே தள்ளணும், அவன் பிள்ளை இல்லாம ஆக்கணும்னு அவன் நினைக்கல. அவன் பிள்ளைன்னு நினைச்சு கொண்டே இருக்கிறான். ஆனா அவனை கீழே தள்ளிட்டு மேல போன நினைச்சான். நல்லா வாழ வேண்டியவன் வாழ முடியாம போய் ஒளிந்தான். நான் சொல்லுவேன், முகாந்திரம் இல்லாம எழும்புகிறவங்க முதுக எழும்ப கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் மாற்றுவார். ஏன்னா தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த வாக்குகளை நிறைவேற்றுகிறதுல அவர் வல்லவர். நீ யாரையும் அவமதித்து பேசல, நீ யாரையும் அவமதிக்கல, ஆனா ஒன்னு அவமதித்து பேசுகிறாங்களா? மீகால் தாவீது என்ன செய்தா? அவமதிச்சு பேசினான். தாவீது மீகால் அவமதிக்கல, ஆனா மீகால் தாவீது அவமதித்து பேசினான். நினைச்சா மனசுக்குள்ள சாகர வரைக்கும் என்ன நன்மை பெறணும்னு நினைச்சாலும் கிடைக்காமலேயே செத்தான். வேதம் அப்படிதான் சொல்லுது. நல்லா சொல்ற, முகாந்திரம் இல்லாம எழும்புகிறவர்களை கண்டு நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் நீதி செய்கிறவ, இவைகளுடைய கைகளுக்கு உங்களை கர்த்தர் காப்பாற்றுகிறவராயிருக்கிறார். மூன்றாவதாக 28:15 சீக்கிரம் வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். மூன்றாவதாக நான் தேவனை எப்படி பார்க்கிறேன்? முதலாவது எப்படி பார்க்கிறேன் சொல்லுங்க பார்க்கலாம். உறுதி தருகிற தேவன். இரண்டாவதாக காக்கும் தேவன். மூன்றாவதாக தாம் சொன்னதை எல்லாம் நிறைவேற்றி முடிக்கிற தேவன். சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் சொன்னாரோ சொன்னதை செய்தாரா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன எல்லா காரியங்களையும் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில நிறைவேற்றி முடித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை கர்த்தர் நிறைவேற்றியே முடிப்பார். அது நன்மையாய் முடியும், சந்தோஷமாய் முடியும், மகிழ்ச்சியாய் முடியும், ஆனந்தமாய் முடியும், களிப்பாய் முடியும். அருமையான கர்த்தருடையவர்களே, கர்த்தர் சொன்னது என்னென்னவோ எல்லாம் பட்டியலிட்டு வைங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து
நிறைவேற்றுகிறவராய் இருந்தார். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிச்சிடுறேன். 28:15 மீண்டும் வாசிங்க. நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். நாலாவது, இந்த தேவனை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, மிக நெருக்கமான ஒரு தேவனாக. சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமே இல்லையா? பசி வந்துடுச்சா? முறைப்படி எனக்கு தான் பசி எடுக்கணும் கத்திட்டு இருக்கிறதுக்கு. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி பார்க்கிற? நெருக்கமான தேவன். அது என்ன நெருக்கமான தேவன் அப்படின்னா, ஒரு வாக்கை கொடுத்துட்டு இவர் பரலோகத்தில் போய் உட்காரலங்க. வாக்கை கொடுத்துட்டு எங்கேயோ தூரத்தில் இல்லை. என்ன சொன்னார் தெரியுமா? நான் உன்னோடு, சொல்லுங்க, உன் கூட இருந்து அப்படின்ட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ போகிற இடம்லாம் நான் எங்க தான் வருவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, தேவன் அவனுக்கு எப்படிதான் இருந்தாரு? வாழ்நாள் முழுமையோ தேவன் அவனுக்கு எப்படி இருந்தாரு? நெருக்கமான தேவனா இருந்தார். அதனாலதான் நீங்க 31ஆம் அதிகாரத்துல 10 வாசிப்பீர்கள். ஆனால் ஆடுகள் பொழியும் காலம் வருகிறது. அந்த காலத்தில் அவன் ஒரு சொப்பனத்தை காண்கிறான். ஆடுகள் பொழியும், கடாக்கள் கலப்பும் புள்ளியும் வரியும் உள்ளவைகளாக கண்டான். அடுத்து 31:11 வாசிங்க. அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொழியும் கடாக்களை எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரியும் உள்ளதா இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டே. நல்ல கவனிங்க பாருங்க. லாபான் யாக்கோபுக்கு பிரச்சனை பண்றான். லாபான் யாக்கோபுக்கு என்ன பண்றான்? பிரச்சனை பண்றான். இப்ப ஆண்டவர் தூதனை அனுப்பி சொல்றாரு, யாக்கோபு நீ பயப்படாத, அவன் என்னென்னலாம் செய்யறானோ அதையெல்லாம் நான் என்ன செய்கிறேன் பார்த்து, உனக்கு பண்றதெல்லாம் நான் என்ன செய்கிறேன் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், கண்டேன். அப்போ யாக்கோபு கூடவே இருந்து யாக்கோபுக்கு செய்யறதை பார்க்கறதுனால தானே, நெருக்கமா இருந்தா தானே அவனுக்கு செய்யறத பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 46ஆம் அதிகாரம் 2:4 வாசிங்க. 46:2-4. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். பாருங்க, இப்பவும் ஆண்டவர் யாக்கோபு மேல கரிசனையா சொல்றாரு, இப்ப எகிப்திற்கு போகணும், ஏன்னா பிள்ளைய பார்க்க. இப்போ ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ போக பயப்படாத, நான் உன் கூட தான் என்ன செய்வேன். சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ நெருக்கமாகவே, அதாவது யாக்கோபு பயப்படுகிற நேரம், கலங்குகிற நேரம் எல்லாம் யார் நெருக்கமா இருந்தா? இந்த 2025 உங்க வாழ்க்கையில கலங்குகிற நேரம், துக்கப்படுகிற நேரம், பதறுகிற நேரம், வேதனைக்குள்ளாக்கப்படுகிற நேரம், கண்ணீர் வடிக்கிற நேரம் வரும். ஆனா அந்த நேரத்துல மற்றவங்க கூட இருக்கிறாங்களோ இல்லையோ, கர்த்தர் நெருக்கமாய் உன் கூடவே இருப்பா. 33ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தை சீக்கிரம் வாசித்துருங்க, முடிச்சிடலாம். யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோடு கூட 400 மனிதரும் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இப்ப யாக்கோபை எதிர்த்து ஏசா 400 பேரோடு வருகிறான். ஆனா அந்த நேரத்தில் ஆண்டவர் ஏசாவின் மனசை மாற்றி சமாதானமாய் போக பண்ணுகிறார். யோசித்து பாருங்க, அவன் பகையோடு வருகிறான், பகை வெறியோடு வருகிறான். எங்க தம்பியை பார்க்க வரணும்னா எப்படி வரலாங்க? ஒரு 5 பேர் 10 பேர் என்ன செய்யலாம், கூட்டிட்டு வரலாம். எவ்வளவு பேரோட வரான்? 400 பேரோட வரானா. எதுக்கு 400 பேரோட வரணும்னா, எதிர்க்க வருகிறான், சண்டையிட வருகிறான். ஆனா இவன் சொல்றான், ஏசா 400 பேரோடு வருகிறத நான் கண்டு என்ன செய்கிறேன், பயந்து இருக்கிறேன் அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற? நான் தான் உன் பிரச்சனை எல்லாவற்றிலும் எப்படி இருக்கிறேன், நெருக்கமா இருக்கிறேன்னு. வந்தவனை சமாதானமாய் கர்த்தர் மாற்றினார். அது மாத்திரமல்ல, கானானிய பெர்சியாவுடைய அந்த இடத்துல யாக்கோபுடைய பிள்ளைங்க போய் சண்டை போட்டு ஒரு பிரச்சனை, கலவரம் நடந்துடும். இப்ப யாக்கோபு பயப்படுறான்,
இதே நம்ம வந்த ஊருப்பா, இந்த ஊர்ல போய் அந்த மக்களை நீ சண்டை போட்டுட்டியே, அவங்க நம்மளையும் குடும்பத்தையும் அழிச்சிடுவாங்களே அப்படின்னு பயப்படுறான். ஆனா ஆண்டவர் அந்த இடத்திலையும் அவன் அழியாதபடி கர்த்தர் அவனை காப்பாற்றுகிறார். அருமையான கர்த்தருடையவர்களே, கடைசியில் பார்த்தீங்கன்னா மாமனே வட்டிட்டு வரான். யாரை பிடிக்க? யாக்கோபை பிடிக்க வருகிறான். வந்து யாக்கோபை பார்த்த உடனே என்ன சொன்னான் தெரியுமா? நான் தீமை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா நீ வழிபடுகிற கர்த்தர் உனக்கு நன்மை அன்றி தீமை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாருப்பா. அப்ப பாருங்க, எவ்வளோ எல்லா பிரச்சனையிலும் எவ்வளோ நெருக்கமாக இருந்து அந்தந்த பிரச்சனையில் அந்தந்த காலகட்டத்தில் நெருக்கமாக இருந்து கர்த்தர் யாக்கோபை கைவிடவே இல்லை. அது உண்மையானா இந்த ஆண்டு உங்களையும் குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடவே மாட்டார். 4 விதமான தேவனாய் பார்க்கிற, முதலாவது உறுதி தரும் தேவன், இரண்டாவது காக்கும் தேவன், மூன்றாவது நிறைவேற்றும் தேவன், நான்காவது மிக நெருக்கமாக இருக்கிற தேவன். இந்த தேவன் இந்த ஆண்டு முழுமையும் நம்மோடு இருந்து நடத்துவாராக. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம். 2 நிமிஷம். எப்போவுமே 2வது வாரம் தான் கொஞ்சம் லேட் ஆகும், நமக்கு அடுத்த வாரம் சீக்கிரம் முடியும். பிரைஸ்ல எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே செய்யா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க பார்க்கலாம் அவரை பார்த்து. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. சொல்லுங்க. தாவீதுக்கு நான் பொய் சொல்லி என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே ஏசையா இயேசுவே. மறவாமல் நினைப்பவரே நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொன்னதை செய்து முடிப்பீ. நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட. சொல்லுங்க சொல்லுங்க. நீ சொன்னத செய்து முடிக்கிறவர். நீர் உன்னை சொல்லிட்டீருனா அதை செய்து நிறைவேற்றுகிற வரைக்கும்
என் கையை கொண்டு தொடங்கினது, என் கையை கொண்டு. ஆமென். ஓ ரஹனா சந்தனா இயேசுவே Uraba Shamala Rana Rama Rana 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 Uraba Rana Rana Shanda Rana 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 Uraba Rana. உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாருமா, உனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரம்மா. ஓ உறுதி தரும் தேவன் அம்மாவை நீ நம்ப பண்ணின. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க, தைரியமா சொல்லுங்க, நான் உண்மை நம்புறேன்ப்பா. தைரியமா சொல்லுங்க, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா, நான் உங்களை நம்புறேன்ப்பா. என் வாழ்வின் நீர்தான் தெய்வம். ஒருவேளை இந்த ஞாயிறு ஒருவேளை யாக்கோபை போல தடுமாற்றத்தில் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், சொன்னதை நான் செய்து முடிக்கிற வரையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன், உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன், உன் கூட இருப்பேன். இருந்து செய்ய காரியம் நீ காண போகிற அது பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும், மகிமையாக இருக்கும். உனக்கு அது மகிமையாக இருக்கும், ஆனந்தமாக இருக்கும். விசுவாசத்தோட கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இந்த தேவனை உங்களுடைய தோளில சுமந்து கொண்டு போங்க. உங்களுடைய வீடுகளில் இந்த தேவனை கனப்படுத்துங்க.